ஜீசஸ். கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா கண்களை மூடி ஆவியானவருக்கு நேராய் தேவ சமூகத்தில் ஆமே இந்த முதலாவது ஆமே ஸ்தோத்திரமே அந்த கன்வென்ஷன் கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஆமே இந்த குடும்ப ஸ்தோத்திரமாலே ஆசீர்வாதம் எழுப்புதல் பிறவிழாவை ஆசீர்வதிக்கும்படியாக எல்லா ஒரு நிமிஷம் ஆமே ஸ்தோத்திர வாய்களை திறந்து இயேசுவை நோக்கி எல்லா சூழ்நிலை கர்த்தர் நமக்கு சாதகமாய் அமைத்து கொடுத்த நமக்கு ஸ்தோத்திரமே நேர்த்தியாய் அமைத்து கொடுத்த அந்த தேவாதி தேவன் அந்த இயேசுவை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரம், அந்த நல்ல நேரத்தில் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த முதலாவது கூடிய கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே இந்த குடும்ப ஆசீர்வாத எழுப்புதல் பிறவிழாவை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே இந்த மைதானத்தில் கூடி வரக்கூடிய எல்லா தேவ பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்பா ஆண்டவரே. இந்த கூடுகிற கூட்டங்கள் ஆண்டவரே பிரயோஜனமாய் இருக்கும்படியாய் ஆண்டவரே இந்த மாலை நேரத்தில் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றியோடு உம்மை ஸ்துதிக்கிறோம், 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 ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மைதானம் முழுவதும் ஆண்டவரே உங்க கரம் இறங்கி வரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரம் பா, ஸ்தோத்திரம் பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, 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 ஏசையா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா, ஏசையாரும் ஏசையா. திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பேன். திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பேன். மிகுந்த கனிகள் பெறுவேன், சீடனாயிருப்பேனா, சீடனாயிருப்பேன். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, 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 ஏசையா. ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் முதலாவது இந்த ஸ்தோத்திரமே குடும்ப ஆசீர்வாத எழுப்புதல் பெருவிழாவே கர்த்தர் நமக்கென்றே ஆசீர்வதித்து தரும்படியாக நாம் மத்தியிலே ஸ்தோத்திரம் ஆண்டுடைய வேலை செய்கிற ஆமீன் ஸ்தோத்திரம் பாஸ்டர் ராயகிரியில ஊழியம் செய்கிற பாஸ்டர் கிதியோன் அவர்கள் நம் மத்தியிலே தொடக்க ஜெபத்தை செபிப்பார். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். மகிமையான இந்த நல்ல நாட்களுக்காக உண்மை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கர்த்தாவே நீர் ஒருவரே தேவன் என்பதை இந்த தேசம் அறியட்டும், இந்த பட்டணம் அறியட்டும். இந்த நாட்களிலே பாடுகிற பாடல்களை ஆசீர்வதியும், ஆராதனைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தருடைய வசனத்தை கொண்டு இந்த தேசத்தோடு கர்த்தர் வழக்காடுவீராக. தன் ஜனங்கள் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. கர்த்தர் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை தெய்வம் இந்த ராத்திரி வேளையிலே நடப்பிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். பேசுகிற தெய்வ மனிதனை மறைத்து கர்த்தர் வெளிப்படுவீராக. தேவனுடைய பிரசன்னம் இந்த பாளையத்திலே காணப்படட்டும். இந்த இடத்தை சுற்றிலும் கர்த்தர் பாளையம் இறங்குவீராக. வெளியரங்கமான அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கட்டும். தேசம் விசுவாசிக்க வண்ணமான காரியங்களை கர்த்தர் செய்யும். ஜனங்களுடைய மனக்கண்களை திறந்தருளும். இந்த பட்டணத்தோடு ஒரு வார்த்தையாவது பேசும். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் நாங்கள் பிழைப்போம் என்று அறிந்திருக்கிறோம். கர்த்தாவே நீர் கிரியை செய்யும். இந்த 3 நாட்களின் இயற்கைகள் சாதகமா இருக்கட்டும், கரண்ட் வசதிகள் சாதகமா இருக்கட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அந்நிய மனிதர்கள் எழும்பாதபடி, பிசாசின் கிரியைகள் எழும்பாதபடி கடிந்து கொள்ளுகிறோம்.
கர்த்தருடைய வல்லமை விளங்கட்டும். தேவரீர் இந்த ஸ்தலத்திலே எழுந்தருளுவீராக. இந்த ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இது நிமித்தம் இந்த ஊழியங்கள் வளரட்டும். ஆண்டவரே, பாடல் நடத்துகிறவர்களும் செய்தி கொடுக்கிறவர்களையும் கர்த்தர் தம் கரத்திலே எடுப்பீராக. உம்முடைய வல்லமை விளங்கும் பெட்டியுடனே தேவரீர் எழுந்தருள வேண்டும் என்று தாவீது கேட்டது போல நாங்களும் கேட்கிறோம். கர்த்தர் நிச்சயமே நிச்சயமே இந்த 3 நாட்களும் நீர் எழுந்தருள வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆரம்பம் முதல் முடிவரை பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லாருடைய கண்களிலேயும் கர்த்தர் தயவு கிடைக்க பண்ணும். ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் நல்லவர். இப்பொழுது நாம் கனப்படுத்தக்கூடிய நேரம். நம்ம மத்தியில கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வதாசன்மார்களையும் நம்ம எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். நம்ம சோதர ஆண்டுடைய வார்த்தைக்காக நாம இருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவரை ருசித்து பாருங்கள் வேதம் சொல்லப்படுகிறது. இந்த குடும்ப ஆசீர்வாத எழுப்புதல் பெருவிழா கூடி வந்திருக்கவங்க யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இப்பொழுது நாம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிற சோதரமாலே திருச்சி பகுதியிலிருந்து கடந்து வந்திருக்கிற சோதர அருமையான பாஸ்டர் ஆல்பர்ட் பென்சன் அவர்களுக்காக நாம் சோதர இயேசு கிறிஸ்து சபையின் சார்பாக அவர்களுக்கு சால்வை அணிவிக்குமாறு நாம் சோதர அணிவிக்கிற எல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அடுத்தபடியாக தென்மலை பகுதியிலிருந்து கடந்து வந்திருக்கிற பிஷப் ஐயா டோனி ஸ்டீவன் ஐயா அவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் சபை வீடு சார்பாக அவர்களுக்கு ஒரு சால்வையை நம்ம கோடாங்கி வெட்டி பகுதியில் ஊழியம் செய்கிற அருமையான பாஸ்டர் ஏசுதாஸ் அவர்களுக்கு கனப்படுத்துவார்கள். எல்லா கைகளை தட்டி உற்சாகப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். அடுத்தபடியாக நாம் சோத்திரமாலையா ராய்கிரி பகுதியில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற அருமையான பாஸ்டர், நேசிக்கிற ஒரு பாஸ்டர் கிரியோன் பாஸ்டர் அவர்களுக்கு இயேசு அற்புத ஜெபவீடு சார்பாக அந்த சால்வையை சோத்திர தம்பி விக்னேஷ் அவர்கள் வந்து அணிப்பார். எல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அடுத்தபடியாக நம் மத்தியில புதியதாய் கடந்து வந்திருக்கிற ஒரு தெய்வ ஊழியர் சாமுவேல் கோடாங்கிப்பட்டி பகுதியில் ஊழியம் செய்கிற பாஸ்டர் சாமுவேல் அவர்களுக்கு இயேசு அற்புத ஜெபவீடு சார்பாக ஒரு சால்வை அணிவிக்குமாறு நம் மத்தியில இருக்கக்கூடிய பூபதி அண்ணன் வந்து அவர்களுக்கு சால்வை அணிவிப்பார். எல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அடுத்தபடியாக நம் மத்தியிலே கடந்து வந்து சோத்திர ஜேடி நகரை சேர்ந்த சோத்திர சகோதரர் நீல் பூரண சுந்தராஜ் அவர்களுக்கு இயேசு அற்புத ஜெபவீடு சார்பாக நாம் சோத்திரமல்ல பாஸ்டர் சோத்திரமல்லையா சைமன் அவர்கள் வந்து அவர்களுக்கு சோத்திர பொன்னாடி அணிவிப்பார். நல்லவர். நம் மத்தியிலே ஆராதனை நடத்தின தேனி மாவட்டத்திலிருந்து கடந்து வந்த பாஸ்டர் சேகர் அவர்களுக்கு நான் ஒரு சோதர சால்வை அணிவிக்கிற எல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. அடுத்தபடியாக தேனி மாவட்டத்திலிருந்து கடந்து வந்த பாஸ்டர் அவர்களுக்கு இயேசு அற்புத ஜெபவீடு சார்பாக நாம் சோத்திர சால்வை அணிவிக்கிற எல்லா கரங்களையும் தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அடுத்தபடியாக சிவகிரி பகுதியில் ஊழியர் செய்கிற பாஸ்டர் சைமன் அவர்களுக்கு இயேசு அற்புத ஜெபவீடு சார்பாக நாம் சோத்திர ஒரு சால்வை அணிவிக்கிறோம்.
அடுத்தபடியாக நம் மத்தியில கேமரா ரமேஷ் டெடிகேஷன் பண்ணி கொண்டிருக்கிற தேனி மாவட்டத்தில் இருந்து கடந்து வந்திருக்கிற சகோதரர் ரமேஷ் அவர்களுக்கு இயேசு அற்புத ஜெப வீடு சார்பாக நான் சால்வை அணிவிக்கிறேன். அது இயேசுதாஸ் பாஸ்டர் அணிவிப்பார். நல்லவர். நம்மளோட திருச்சி பகுதியிலிருந்து கடந்து வந்திருக்கிற அருமையான தாசனோடு கடந்து இருக்கிறார். அவருக்கும் இயேசு அற்புத ஜெப வீடு சார்பாக நான் சால்வை அணிவிக்கிறேன். எல்லா கரங்களை தட்டி தேரும். அடுத்தபடியாக கோடாங்கிவெட்டி பகுதியில ஊழியர் செய்கிற பாஸ்டர் இயேசுதாஸ் அவர்களுக்கு அருளாட்சி பகுதியிலிருந்து கடந்து வந்த பாஸ்கர் அண்ணன் அவர்கள் ஒரு சால்வை அளிப்பார். எல்லா கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்துவோம். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். கர்த்தர் நல்லவர். அடுத்தபடியாக ஏடி நகர்லிருந்து பகுதியில் கடந்து வந்திருக்கிற சகோதரர் அற்புதராஜ் அவர்களுக்கு இயேசு அற்புத ஜெப வீடு சார்பாக அவர் சால்வை அணிவிக்கிற கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். கடந்து வந்திருக்கிற அவங்களை கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். இயேசு அற்புத ஜெப வீடு சார்பாக அவர்களுக்கு ஒரு சால்வையை நான் அணிவிக்கிறேன். கைகளை தட்டி உற்சாகமா பயன்படுத்துவோம். எல்லா நேரங்களிலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இப்ப